தமிழர்களுடைய பாரம்பரியமாக பாவிக்கப்பட்டு வருகின்ற பொருட்களையும் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 40 வருஷம் இந்த இதுதான் பார்க்குறீங்க. பழைய காலத்து டெலிஃபோனை பாருங்க எப்படி இருக்காண்டு டெலிஃபோன் பழைய காலத்து டெலிஃபோனா இது பாருங்க. மோர் கடைகிற மத்து இப்படி 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 சொல்லாட்டி கடைகிறது. அதுதான் பார்க்குறீங்க. இங்கே உழ வேற பழைய காலத்து உழ வேறத்தை பாருங்க. உழ வேற மூக்கு பண்ணி இதை பாருங்க. ஐயா மூக்கு பண்ணி 1 2 3 4 5 6 பண்பாட்டை கொடுத்துருக்கேன். அந்த ஐயாண்ட தற்போது நாங்கள் காரநகரை வரவேற்று பலகையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது நாங்கள் ஐயாவுடைய வீட்டிற்கு உள்ளுக்கு வந்திருக்கிறோம் பாருங்க. வீட்டிற்கு உள்ளுக்கு வந்தவுடன் ஐயா எங்களை வரவேற்கிறார். ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டீபன் வியூஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் காரநகரிலே களபூமி என்னும் பிரதேசத்திலே அமைந்துள்ள வேலுப்பிள்ளை சபாரத்தினம் ஐயாவினுடைய வீட்டுக்கு தான் தற்போது வருகை தந்துள்ளோம். ஐயாவினுடைய வீட்டிலே பழைய கால பொருட்கள் ஒவ்வொன்றும் அடுக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதுகளை தான் நீங்கள் தற்போது பார்க்க போகிறீர்கள். மிகவும் பழமையான, நாங்கள் மறந்தாலும் ஐயா அதுகளை பேணி பாதுகாத்து வைத்துள்ளார். அந்த பொருட்களை நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். எமது சேனலுக்கு புதிதாக வந்திருப்பது சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாருங்கள் அந்த ஒரு பொருட்களையும் ஐயாட்ட கேட்டு அறிந்து கொள்வோம். சபாரத்னம் ஐயா அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம் பாருங்க. சபாரத்னம் ஐயா அந்த எங்களோட தமிழர்களுடைய பாரம்பரியமாக பாவிக்கப்பட்டு வருகின்ற பொருட்களையும் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஐயா அந்த பாருங்க, அந்த இங்கே இது பாருங்க, என்ன அரிக்கன் லாம்பு. இது அரிக்கன் லாம்பு என்ன ஐயா? மற்றது சின்ன அரிக்கன் லாம்பு. இது பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இப்போ எல்லாம் மறந்திருப்பினோம் இல்லை. கரண்டி அந்த காலத்தில் தராசு பாருங்க. இது தண்ணி கட்பட்டை என்று சொல்றேன். அது பெருசுக்கு என்ன பேர் ஐயா? திராப்பட்டை. துலாவில் ஆள்ற பட்டேனா? பெட்ரோல் மேட்ச். இது பெட்ரோல் மேட்ச் பாருங்க. பழைய காலத்தில் பெட்ரோல் மேட்ச். இது எத்தனை வருஷம் இருக்கும் வாங்கினீங்க? இது 40 வருஷம். 40 வருஷம் இந்த இதுதான் பார்க்குறேன். பழைய காலத்து டெலிஃபோனை பாருங்க எப்படி இருக்காண்டு டெலிஃபோன். பழைய காலத்து டெலிஃபோனா இது பாருங்க. டெலிஃபோன் வயர் கொடுத்து பழைய படியல். படியலை பாருங்க. அந்த பழைய காலத்துலேருந்து பாருங்க. இந்த முதல் தான் சீரியல் வந்தது. இப்போ பாருங்க அந்த முதல் வந்தது இப்படித்தான். என்ன டெக்கியல் சிடி பிள்ளையார் போடுறது. இப்போ எல்லாம் சீடியில் வந்துட்டு. ஆனால் இதை பாருங்க, அந்த பழைய காலத்தில் இதெல்லாம் போட்டு டெக்கில் படம் பார்ப்போம் நாங்கள். பழைய இந்த கசட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியல பாருங்க. பழைய காலத்தில் கசட், பழைய காலத்து கசட்டுகள். இது பாருங்க புட்டுக்குழல் கிடாது. மாடு கட்டுற சிலங்கு. இது மாடு கட்டுற சிலங்கையா பாருங்க ஐயா கட்டுறது. இது மாடு கட்டுற சிலங்கு. குக்கர், பழைய கால குக்கர். இது என்ன ஐயா? மரபேசி. மரத்தில் செய்யப்பட்ட ஒரு பேசினை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பாருங்க, மரத்தில் பேசி நல்ல இதாக இருக்குது பாருங்க. மரத்தில் ஆட்டப்பட்ட பேசி. வேலைக்காரருக்கு அப்போ வயலுக்கு கஞ்சி கொடுக்குறது. வயலில் வேலை செய்கிறாங்களுக்கு கஞ்சி கொடுக்குற இது சாப்பாடு கொடுக்கும். இது என்ன பேரில் சொல்கிறோம்? துளான்னு சொல்கிறோம். இதை பாருங்க, தட்டுவ புலான்னு சொல்லி இதெல்லாம் குடிக்கிறதாக்கல என்ன கஞ்சி. கல்லும் குடிப்பாங்க. ஒருக்கா குடிச்சு காட்டுங்க. அப்படி அந்த கல்லுகள் அதெல்லாம் குடிக்கிறேன் ஐயா. பாருங்க வண்டி சில்லை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. வண்டிலோட இதுக்குது சில்லு பாருங்க. வண்டில் அந்த இதுக்குள்ள பழைய காலத்தில் ஆக்கள் இப்படி தான் இதுக்குள்ளே இருந்து பயணம் செய்தவர்கள் பாருங்க. வண்டியில் பாருங்க. இதில் இருந்து தான் நாக்கள் பயணம் செய்கிற இந்த பாருங்க. இந்த இதில் இருந்து தான் வண்டியில் பயணம் செய்கிற. இஞ்சால நுகத்தில் மாட்டை கட்டுறத ஏன்னா ஐயா, மாட்டை கட்டி தான் பிரயாணம் செய்கிறாங்க.
வேறுங்க இது மற்ற இன்னொரு சின்ன வண்டியில் ஐயாட்டு நிற்கிது வேறு 2 வண்டி 1 2 3 வண்டியில் நிற்கிதுண்ணே 3 வண்டியில் ஐயாட்டு இப்போ இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட இந்த மாடுகளை கிளப்பையை வச்சு கிளப்பை நுகங்களை தான் அதை பார்க்குறீங்க. பழைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட நுகம் அந்த மாடுகள் உழுவுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட நுகங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கீழே இருக்க ஆட்டுக்கஞ்சுகள் நுகங்களை பாருங்க இந்த எப்படி இருக்குது இந்த மம்பட்டி கிளப்பை பாருங்க இந்த மம்பட்டி கிளப்பை என்று சொன்னேன். மம்பட்டி கிளப்பை வந்து இருக்குது. இந்த மம்பட்டிகளை பாருங்க பழைய கால மம்பட்டிகள். பழைய காலத்தில் அந்த முதல மம்பட்டி முதலையில் மம்பட்டி இது ஆட்டுக்கல் பாருங்க. பழைய கால ஆட்டுக்கல் அகப்பு இலை பாருங்க. இந்த நுகம் இந்த மாடுகள் கட்டி கொண்டு போகிறதுக்கு நுகங்களை பார்க்குறீங்க. இது பழைய கால ரேடியோவை பார்க்குறீங்க. பழைய கால ரேடியோ தான் அழகு. இந்த ஐயாட பழைய கால ரேடியோ இருக்குது. அப்படி பழைய கால பொருட்களையே ஐயா பேணி பாதுகாத்து வருகின்றார் பாருங்கள். அதை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது குக்கரை பாருங்க. மண்ணெண்ணெய் குக்கர், பழைய காலத்து மண்ணெண்ணெய் குக்கர். இது நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த என்ன நெல் அளக்கிற என்ன ஐயா? புசல் நெல் அளக்கிற புசலை தான் பார்த்துருக்குறீங்க. புலம்பெயர் உறவுகளால் அவருக்கு காசு உதவி செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்கள் பார்க்கும் உறவுகள் இப்படி தமிழருடைய பாரம்பரியமான பொருட்களை அழிவடையாமல் ஐயா பாதுகாத்து கொண்டிருக்கிறார் பாருங்க. எல்லாம் பழைய கால பொருட்கள். நாங்கள் இங்கே ஒரு மியூசியம் மட்டும் தான் சொல்லணும். அது போன்றதான் தற்போது ஐயா இதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதை பாதுகாத்து கொண்டு வரும் ஒரு அவர்களுக்கு நாங்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கோம். உற்சாகமாக அவர்களுக்கு உதவியாக இருக்க வேணும். இந்த பழைய கால பொருட்கள் தற்போது நாங்கள் எல்லாம் அழிவடைஞ்சு வருகிறது. ஆனால் தமிழருடைய பாரம்பரிய பொருட்கள் எல்லாம் ஐயா பாதுகாத்து கொண்டு வருகிறார். நாங்கள் அதுக்கு உதவியாக இருக்கணும் பாருங்க. மற்ற ஐயாண்ட பொருட்களை பார்ப்போம் வாங்க. இந்த கடகத்தை பாருங்க. அந்த ஐயாண்ட இதில் இருக்கிற அந்த கடகத்தை பாருங்க. இந்த பெரிய கடாகம் மாதிரி பாருங்க. இந்த பெரிய கடாகம் பார்வைக்காக விடப்பட்டுள்ள இந்த கடகத்தை பாருங்க. பெரிய கடாகம் பாரம்பரிய காலமாக பேணி பாதுகாத்து கொண்டு வருகிறார். இங்கே பாருங்க உடல் கிடாக்கு. உடல் உலக்கையெல்லாம் இப்போ தற்போதும் ஐயா பாதுகாத்து கொண்டு வருகிறார். பழைய கால பொருட்கள் எல்லாம் பாதுகாத்து கொண்டு வருகிறார் ஐயா. மேலே வண்டியில் பாருங்க வந்தா இது வண்டியில் நுகத்தை பாருங்க. இதுக்கு என்ன பேர் ஐயா சொல்கிறது? இந்த இது வந்து நாகப்படம். இதுக்குள்ளே இதை கொழு நுகத்தை வச்சுட்டு ஆணியை போடுவோம். இதுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே போட்டுக்கணும். இப்போ பாருங்க அந்த பழைய கால நுகத்தை ஐயா எங்களுக்கு கொழுகி காட்ட போகிறாரு. பாருங்க அந்த வண்டில் மாட்டில் கொழுகுறத இப்போ எங்களுக்கு கொழுகி காட்ட போகிறாரு. எப்படி இருக்குது பாருங்க. மாடு எப்படி கொண்டு கட்டுறத மாடு கட்டி இந்த வண்டில் மாட்டில் கொழுகினான் தானே அதை இப்போ ஐயா கொழுகி காட்ட போகிறாரு. பாருங்க வண்டியில் எப்படி கொழுகிறேன் வந்து இந்த பாருங்க வண்டியில் கொழுகு இந்த இந்த இது இருக்குல்ல இந்த இதை வச்சுட்டு மேலே அந்த நடுவில் கம்பி போடுறேன். அந்த இதுக்குள்ள கம்பி வைக்கிறேன். இந்த இதுக்குள்ள கம்பியை வச்சு பாருங்க. இது மாடு ரெண்டும் இப்படி இருக்கு. இப்படி மாடு இருக்குங்க. இதுக்குள்ள மாடு இருக்கு. 2 மாடு. இந்த அங்காலையும் ஒரு மாடு நிற்கும். இப்படி வச்சு கட்டி போட்டு வண்டி கொடுத்து வண்டியா கோடாளி வடியை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இதுக்குள்ள நெருப்பு குச்சை போட்டுவிட்டு அப்போ ஐயா வடிக்க போடுறாங்கண்ணா. இதுக்குள்ளே போட்டுவிட்டு நெருப்பு குச்சை போட்டுவிட்டு ஐயா இந்த நெருப்பு குச்சை போட்டுவிட்டு அடிக்க போகிறாரு. பார்ப்போங்க எப்படி இருக்குதாண்டு பார்ப்போங்க. இந்த பாருங்க எப்படி இருக்குது ஐயா போட்டுவிட்டு அடிக்க போகிறார். எப்படி இருக்குதாண்டு பார்ப்போங்க. இந்த பாருங்க வந்தா அடிக்கிறாரு. ஒரு படிக்குது பாருங்க. பார்த்ததை வெடித்தது எப்படி சத்தத்தை விட இது அந்த கிணறு குச்சிகள் போட்டால் இன்னும் கூட படிக்கும். இந்த கூடாளி படிக்கன்னா கூடாளி படிக்கன்னு சொல்கிறது. அதை தான் நீங்கள் தற்போது பார்த்தீங்க. இப்போ ஐயா எங்களுக்கு செய்தும் காட்டியிருக்கிறார் எப்படி அந்த படிக்கிறது. அதைத்தான் பார்த்து ஐயா செய்து காட்டியிருக்கிறார் பாருங்க. அடுத்தது பாருங்க இந்த பழைய காலத்தில் உடல் என்ன ஐயா பழைய கால உடலில் போட்டு அந்த பாக்குகள் போட்டு இடிச்சு சாப்பிட்றது. பழைய கால உடலில் இந்த பாக்கில் போட்டு உடலை பாருங்க
இந்த உடல் எல்லாம் இப்போ எல்லாம் இல்லை, இந்த பழைய கால உடலை தான் பார்க்குறீங்க. தேங்காய் திருவிழா மரக்கறி வெட்டுறது. தேங்காய் திருவுறது, மரக்கறி வெட்டுறது. மரக்கறி வெட்டுறது, மரக்கறி வெட்டுற அருவாளை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க பாருங்க. அருவாள் என்ன ஐயா? இது பழைய காலத்து மணியாசு கட்டை. பழைய காலத்து மணியாஸ் கட்டை பாருங்க. மணியாஸ் கட்டை, நேர் மணியாஸ் கட்டையை தான் நீங்கள் தற்போது வாங்க. இது மத்து மத்து, மோர் கடைகிற மத்து. மோர் கடைகிற மத்தை தான் நீங்கள் தற்போது வாரி. மோர் கடைகிற மத்து இப்படி 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 சுல்லாட்டி 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 கடைகிறது, அதை தான் பார்க்குறீங்க. இந்த உழவேர, பழைய காலத்து உழவேரத்தை பாருங்க. உழவேரம் அப்படி இருக்கானு இந்த உழவேரத்தை இருக்குது. அது அந்த வடிகள், அதாவது பெட்ரோல் மார்க்ஸ் இந்த பாகங்கள் அதுகளை பார்க்குறீங்க. அதாவது இது வாள்கள், பழைய கால வாள்கள், இந்த வேணும் வாள்கள் எல்லாம் பழைய கால பொருட்கள் எல்லாம் பழைய காலத்து கார் ஸ்டார்ட் பண்ணுறது சாமி. பழைய காலத்தில் கார்களை ஸ்டார்ட் பண்ணுற இந்த சாவியை பாருங்க. இதுதான் பழைய காலத்தில் சுற்றுற சாவியை தான் பார்க்குறீங்க. பழைய காலத்தில் பயன்படுத்துகிற சாவிகள். இதுகளை கூட்டுவல், டோர்ச் லைட். இந்த பழைய காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த லைட்டு, டோர்ச் லைட்டை பாருங்க. டோர்ச் லைட் எல்லாம் பழைய காலத்தில் இப்படி அடித்து எரிய செய்யும். அப்படி இது நீங்கள் மறந்துருப்பீங்கள தெரியல பாருங்க. டோர்ச் லைட், பழைய கால டோர்ச் லைட். அப்படி இது அந்த பாடு கசட் இப்படி கசட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்கள் பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கசட். இது நீங்கள் இப்போ இருக்கும் போது எல்லோரும் மறந்துருப்பீங்க. பாக்கு வட்டியா. ஸோ இது பாக்கு வட்டியை பாருங்க. பாக்கு வட்டி ஐயா சந்திருக்கிறா பாருங்க. பாக்கு வட்டியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மிகவும் பாக்குகளை பழைய காலத்தில் வெட்டி பாவிக்கணும். அதை இப்போ சில பேர் பாவிக்கணும் வேணாம், பாவிச்சு கொண்டிருக்கணும். அது பார்க்குறேன். இந்த வாளியல் விழுந்தால் அந்த பாதாள கரண்டியை தான் பார்க்குறீங்க. பாமா ஐயா கரண்டிக்கு பாருங்க. இந்த பாதாள கரண்டி கிணறுகளில் முதல் வாளியல் விழுந்துச்சுன்னா இந்த இதைத்தான் அங்கே கிடக்கண்டு சொல்லி தேடுவோம். பாதாள கரண்டி இதே பாருங்க. இந்த திருகாணையை பாருங்க. இதான் எல்லோரும் பாவனை பயன்படுத்தினர் பழைய காலத்தில் திருகாணை. அப்படி பல பொருட்களை ஐயாவுக்கும் கூட காட்டியிருக்கிறோம் பாருங்க. இது ஐயானுடைய வீடு களபூமியிலே அமைந்துள்ள ஐயானுடைய பொருட்களையே தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் பொறுமையான ஒரு பொக்கிஷம் என்று தான் கூற வேண்டும். ஐயா இதுகளை பராமரித்து பழைய காலத்திலே எங்களுடைய கலாச்சார பொருட்களை தற்போது ஐயா பேணி பாதுகாத்து கொண்டு வருகிறார். இது அந்த கலப்பையல் உழுவுற இதுகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது நுகம் என்ன ஐயாவே? இது நுகத்தை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. தராசுகள் அதை தான் பார்க்குறீங்க பாருங்க. பழைய காலத்தில் இந்த அம்மா காட்ட போகிற பாருங்க. பழைய காலத்தில் நாங்கள் பயன்படுத்தின அந்த ரேடியோ தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். ரேடியோவில் அந்த நாங்கள் சுற்றி பயன்படுத்துவினோம். அதை சுற்றி தான் அந்த முதல் பழைய காலத்தில் இடம்பெயர்ந்து இந்த வண்டில் இதை சுற்றித்தான் நாங்கள் ரேடியோ எல்லாம் படித்தது. அப்படி கலப்பையில் இதுகளை தான் நீங்கள் தற்போது பாருங்க. கலப்பையில் பாருங்க. பழைய கலப்பையில் கிடக்க பாருங்க. வந்தா பழைய காலத்து கலப்பை அப்படியே ஐயா பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இது உழுவுறது. இந்த இதால் மண்ணில் குத்தி பிடிக்கிறது, அங்கே பிடிச்சி கொண்டு மாடுகளை கட்டி உழுவுறத. இதான் ஐயா இந்த பூந்தோட்டத்துடன் காணப்படும் ஒரு ஐயா பூங்கனி சோழி என்று தான் சொல்ல வேண்டும். மிக பாதுகாத்து நல்லா பராமரித்து நல்ல அழகாக பராமரித்து வைத்திருக்கின்றார் அவருடைய வீட்டை. அதைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க. பழைய கால பொருட்களை ஐயா பேணி பராமரித்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இந்த இது என்ன ஐயா? மூக்கு பேணி. இது மூக்கு பேணின்னு சொல்லி இதால் அந்த என்ன தண்ணிகள் குடிக்கிறதா? காலத்தில் தேத்தண்ணிகள் இதெல்லாம் குடிக்கிற மூக்கு பேணின்னு சொல்லி பாருங்க. இந்த இப்படி குடிக்கிறது மூக்கு பேணி. இந்த இதை பாருங்க ஐயா மூக்கு பேணி வச்சுருவோம். 1 2 3 4 5 6 7 மூக்கு பேணி வச்சுருக்கிற. இது செம்பு என்ன ஐயா? செம்பு வேணா? செம்பு பழைய கால செம்பு பாருங்க. பழைய கால செம்புகள் எல்லாம் வச்சிருக்கணும் ஐயா பார்த்துக்கணும். பழைய கால செம்புகள் அதை பாருங்க. இந்த இதை பாருங்க. இது என்ன ஐயா? செம்பு என்ன? செம்புகள் மற்ற குத்து விழாக்கள், பழைய கால குத்து விழாக்கள்
இதுக்கு என்ன பெயர் ஐயா? இது பொங்கல் சருவம். பொங்கல் சருவம். இது பொங்கல் சருவம். அது தண்ணி சருவம். பொங்கல் சருவம் பொங்கல் சருவம். பொங்கல் சருவம். இது தண்ணி அல்ற குடம். தண்ணி அல்ற குடத்தை தண்ணி அல்ற குடத்தை தான் பார்க்குறீங்க பாருங்க. இதுவும் குடம் தானே? இதுவும் தண்ணி அல்ற பொங்கல் செய்யலாம். பொங்கல் செய்கிற பொருட்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஐயா. இந்த பொருட்கள் இதை பாருங்க. ஐயாவை கௌரவித்து காரநகர் பிரதேச சபை மற்றும் கலாச்சார பிரிவாளர் ஐயா கௌரவித்து எல்லாம் பொருட்களை எல்லாம் கொடுத்திருக்கிறேன் பாருங்க. விருது எல்லாம் ஐயா கொடுத்து ஐயா நல்ல மாதிரி கௌரவிச்சிருக்கிற மகள். அதை தான் பார்க்குறேன். ஐயாண்ட முழுக்க அந்த கௌரவித்த பொருட்கள் தான் கூடுதலாக இருக்குது. ஐயாவும் அப்படி அதே மாதிரி தான் தன் பொருட்களை அந்த பழைய கால பொருட்களை பேணி பராமரித்து கொண்டு இருக்கின்றார். அவர்களுக்கு நாங்கள் தலை சிறந்து தமிழர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். அவர்களை பேணி பாதுகாக்கிறவர்களுக்கு நாங்கள் எம்மாலேயே அந்த உதவிகளை செய்து அந்த பழைய கால பொருட்களை மேலும் மேலும் அவர்கள் பாதுகாப்பதற்கு நாங்கள் உற்சாகமும் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். இந்த காணொளிகளிலே காரநகர் களபூமியிலே வசித்து வரும் வேலுப்பிள்ளை சபாரத்தினம் ஐயாவினுடைய வீட்டிற்குத்தான் நாங்கள் தற்போது வருகை தந்து தமிழர்களுடைய பாரம்பரியமாக பயன்படுத்திய பொருட்களை தற்போதும் பேணி பாதுகாத்து கொண்டு வருகிறார். அந்த காணொளிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டீர்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.